ஃபஸ்ட்டு நம்ம இந்த செட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் ஒன்றாவது இதில் ஃபைண்ட் த அட்ஜசன்ட் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது ஃபஸ்ட்டு 3x3 மேட்ரிக்ஸ் இது 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த மெத்தடில் செய்யணும். இது 3x3ங்கிறதுனால நம்ம இப்படி தான் செய்யணும். அதை வந்து ஏ செட் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம அட்ஜசன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜசன்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அதாவது 2 3 1ங்கிறது R1. அதாவது இது வந்து ரோ, வெர்டிகலாக இருக்கிறது ரோ, ஹரிசாண்டலாக இருக்கிறது காலம். C1 C2 C3, இது R1 R2 R3. சரியா? இந்த இதை வச்சு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம இந்த 2க்கு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் எடுத்துக்கிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு இந்த 2 இருக்கிறதுனால இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம அப்படி மறைச்சிடணும். மறைச்சிட்டா நம்மளுக்கு என்னது வருது? மிச்சம் இருக்கிறது 2x2 கிடைக்கிது. அதாவது என்னது 4 4 1 7 2. அதே மாதிரி இது இந்த இடத்துல மைனஸ் போடணும். மைனஸ் போட்டால் என்னது கிடைக்கிது நம்மளுக்கு? 3 1 3 2. அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் போடணும் லாஸ்ட் இதுக்கு. அதாவது 3 4 3 7 எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸ் மாதிரியே தான் வரும். அதுக்கு ஒவ்வொன்றா தான் நம்ம செய்யணும். இப்போ நம்ம ரெண்டாவது ரோவை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 3 இருக்கிற பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த காலத்தையும் இந்த ரோவையும் நம்ம விட்டுடுறோம். இப்போ இந்த இடத்துல மைனஸ் வரும். எதுக்குன்னா இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருக்குது அதனால் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு. இப்போ மற்ற இருக்கிற ரெண்டு வேல்யூவையும் எழுதணும். 3 1 7 2. அதே மாதிரி இந்த வேல்யூவை இங்கே செகண்ட் காலத்துக்கு மாற்றினா என்னது வரும்? 2 1 3 2. அதே மாதிரி லாஸ்ட் இதுக்கு மாற்றுச்சுல 2 3 3 7. அதே மாதிரி லாஸ்ட் ரோவுக்கு மாற்றணும். அப்போ 3 1 4 1. அதே மாதிரி இந்த இது மாற்றச்சுல 2 1 3 1. இந்த இது மாற்றச்சுல 2 3 3 4. இதுக்கு நம்ம டீ மேலே போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இனிமேல் இது தேவையில்லை. நமக்கு அப்புறம் இந்த இதை வச்சு மட்டுமே கணக்கு செஞ்சுக்கலாம். அதாவது 4 2s are எத்தனை? 8. அதுக்கப்புறம் 7 1s are 7. இங்கே வந்து இருக்கிற அடையாளத்தை அப்படியே அந்த சைனை அப்படியே போடணும். இந்த இடத்துல சைனை மாற்றணும். மைனஸ்ங்கிற ஒரு சைன் வரும். 1 7s are 7. அதுக்கப்புறம் மைனஸ் 3 2s are 6 minus 3 plus 3 7s are 21 minus 12 minus 6 minus 7 plus 4 minus 3 minus 14 minus 9 plus 3 minus 4 minus 2 minus 3 plus 8 minus 9. சரியா? இதுக்கப்புறம் 1 8ல் 7 போயிட்டுனா 1 மைனஸ் 6ல் 3 போயிட்டுனா 3. இங்கே உள்ள -3 இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் 21ல் 12 போயிட்டுனா எத்தனை? 9 வரும். அப்புறம் 6ல் 1 போயிட்டுனா 5. இங்கே உள்ள -5. 4ல் 3 போயிட்டுனா 1. 14ல் 9 போயிட்டுனா எத்தனை வரும்? 5 வரும். -5. இங்கே உள்ள -5. இதில் வந்து -1. 3ல் -4 போயிட்டுனா -1. கழித்து பெரிய நம்பருக்குள்ளே அடையாளத்தை போடணும். 2ல் -3 போயிட்டுனா அதே மாதிரி பெருசுக்குள்ளது -3. அப்போது -1
இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும், அதனால் ப்ளஸ் ஒன்னாக மாறும். எப்படி அப்படின்னா மைனஸ் இன்ட்டு -1ங்கிறது ப்ளஸ் ஒன்னாக மாறும். இந்த இதுதான் இப்படி மாறுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது -1, இதுக்கு டீனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது ரோவை காலமாகவும் இந்த டீங்கிறது என்னதுன்னா ரோவை வந்து நம்ம வந்து காலமாக மாற்றணும், காலமாக சேஞ்ச் பண்ணணும். அதாவது இது வந்து ரோ 1 ரோ 2 ரோ 3 அதை இன்னும் ஹரிசானலாக மாற்றுங்க. 1 -3 9 -5 1 -5 1 1 -1. சரியா? இதுதான் என்னது அட்ஜசன்ட் A. 1 -5 1 -3 1 1 9 -5 -1 and இது வந்து 7. அதனால் இந்த இடத்துல வந்து என்னது வரும் 1 வரும். -1 +1 மாறும். இது வந்து +1 மாறும். அவ்வளோதான், +1 மாறும், சேஞ்ச் ஆகும். இது மட்டும் கொஞ்சம் நம்பர் மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. நெக்ஸ்ட்டு சம் ஒன்று இதுலேயே நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போமா? இப்போ இது வந்து எனது 1/3